சிந்து பைரவி அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, பைரவி வந்து ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த சம்பத்தும் மாறனும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வழியா போயிட்டுருக்க பைரவியை பார்த்துருவாங்க. இவ தானே அன்றைக்கி நம்மளுக்கு அங்கே வச்சு அரைஞ்சா, இவளை சும்மாவே விடக்கூடாது, இவ மானத்தை நம்ம வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு பைரவியை அடித்து கீழே தள்ளி அவங்களோட சாரியெல்லாம் இழுத்து அசிங்கப்படுத்த பார்ப்பாங்க. அந்த நேரம் கரெக்டாக ஆறுமுகம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சம்பத்தையும் மாறனையும் அடித்து போட்டு பைரவியை காப்பாற்றிடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பிடிச்சி அடித்ததில் பைரவிக்கு லைட்டாக கழுத்தில் காயம் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுமுகம் வந்து பைரவிக்கு வந்து மருந்து போட்டு விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பைரவியும் ஆறுமுகத்தோட முதுகில் உள்ள காயத்துக்கு மருந்து போட்டு விடுவாங்க. போட்டு விட்டுக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, நான் மருந்து போட்டு விடுறோம்னாலும் உன் மேலே பாசம் வந்துச்சு நீ நினச்சிக்காத, ஒரு பாவம் அப்படிங்கிறனால தான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லுவாங்க. உடனே ஆறுமுகம் வந்து பைரவியை பார்த்து, உன் வாய் மட்டும் தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது, ஆனால் உன் கண்ணில் வந்து என் மேலே உள்ள பாசமும் காதலும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து பைரவி பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கு தெரியாமல் அப்படியே சிரிப்பாங்க. இதுல இருந்தே தெரியுது பைரவிக்கு வந்து ஆறுமுகத்து மேல காதல் வந்துருச்சு. என்னதான் பைரவிக்கு விருப்பமே இல்லாமல் இந்த கல்யாணம் நடந்தாலும் ஆறுமுகத்தோட உண்மையான கேரக்டர்லாம் தெரிய வர வர பைரவிக்கு ஆறுமுகத்தை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத சிந்து வந்து கேட்டுருவாங்க. அதில் வந்து டாக்டர் ஒன்றுமே பேசியிருக்க மாட்டாரு. டாக்டரோட மகா தான் வந்து இந்த மாதிரி சிவா கிட்ட, நீ சிந்து வாயால் உண்மையை வர வைக்கிறதுக்காக தான் அங்கே நீ ஒன்றுமே பேசாமல் இருந்தியா சிவா அப்படின்னு சொல்லவும், சிந்து அதையே நினச்சிக்கிட்டு இதுதான் சிவாவோட பிளானாக இருக்குமோ, டாக்டர் அதனால தான் அங்கே அமைதியாக இருந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவாக நினச்சிக்கிட்டு வந்து சிவா கிட்ட, நீ இந்த மாதிரி மனசில் வச்சுக்கிட்டு தான் அன்றைக்கி அமைதியாக இருந்தியா டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாங்க. இதுதான் சிவாவோட மனசில் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது இருக்கா, சிந்துவோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்வாங்களா, இல்லை இப்படியே இருக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.